அயோத்தி ராமர் கோயில் கும்பாபிஷேகம் ஜனவரி 22 நடக்கிறத முன்னிட்டு கடைசி கட்ட ஏற்பாடுகள் முழு வீச்சில் நடந்துட்டுருக்கு. நாடு முழுவதும் இருந்து பக்தர்கள் வருகைக்காக அயோத்தி தயாராகி வருகிறது. நகரம் முழுவதும் தூய்மை செய்வது, வர்ணம் அடித்து பொலிவுபடுத்தும் பணிகள் முழு வீச்சில் நடந்துட்டுருக்கு. பக்தர்களுக்கு தேவையான உணவு, குடிநீர், மருத்துவ வசதிகள் அனைத்தும் கோவில் வளாகத்திலேயே செய்யப்பட்டிருக்கு. இதற்குரிய ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில அரசும் ராம ஜென்ம பூமி அறக்கட்டளை நிர்வாகிகளும் செய்து வருகின்றனர். நாளைக்கு நடக்க இருக்கிற கும்பாபிஷேகத்திற்கு நாடு முழுவதும் பொதுமக்களும் விஐபிகளுக்கும் கும்பாபிஷேக அழைப்பிதழ் கொடுக்கப்பட்டுள்ளது. பல்லாயிரக்கணக்கான விஐபிகள் இந்த கும்பாபிஷேகத்தில் கலந்துக்கிற இருக்கிறனால அயோத்தி முழுவதும் பாதுகாப்பு வளையத்துக்குள்ளே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கிற உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, கோவா, மத்திய பிரதேசம், ஹரியானா, சத்தீஸ்கர், புதுச்சேரி ஆகிய மாநிலங்களில் முழு நாள் பொது விடுமுறையும், திரிபுரா, அசாம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் அரை நாள் விடுமுறையும் அறிவிக்கப்பட்டு இருக்கு. இனியும் பல்வேறு மாநிலங்களில் விடுமுறை அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராமர் கோயில் கும்பாபிஷேக தேதி 700 ஆண்டுகளுக்கு முன்பே தீர்மானிக்கப்பட்டது எனவும், அதனை சமஸ்கிருத பாடல் ஒன்றை ஆராய்ச்சி செய்ய போது தெரிய வந்தது எனவும் வேத சாஸ்திர கணித ஆராய்ச்சியாளர் முனைவர் என். கண்ணன் தெரிவித்துள்ளார். இவர் தஞ்சாவூர் சாஸ்திரா பல்கலைக்கழகத்தில் வேத கலாச்சார துறை தலைவராகவும், மதுரை தியாகராஜர் பொறியியல் கல்லூரி கணித பேராசிரியராகவும் பணியாற்றியவர். சமஸ்கிருதத்திலும் வேத சாஸ்திரங்களிலும் கணிதத்திலும் ஆராய்ச்சிகள் பல செய்தவர். ஹிந்து தத்துவ ஞானி வேதாந்த மகாதேசிகர் படைத்த ரகுவீர கத்தியம் என்னும் புகழ்மிக்க சமஸ்கிருத காவியத்தின் பாடலை இவர் ஆராய்ந்தபோது அதனுள் புதைந்திருந்த நுட்பமான செய்திகளை தற்போது வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அயோத்தியில் ராமர் கோயில் 2024ஆம் ஆண்டு கட்டப்படும் என 700 ஆண்டுகளுக்கு முன்பே வேதாந்த தேசிகர் குறிப்பிட்டிருந்ததாக கூறுகிறார். இந்தியாவின் பண்டைய இலக்கியங்கள் கணித ஞானத்தின் புதையலாக விளங்குகிறது. பழங்கால அறிஞர்கள் அனைத்து துறைகளின் அறிவையும் பெற்றிருந்தனர். அதனால் கணிதம், தத்துவம், வேதங்கள், புராணங்கள், ஆகமங்கள், இசை, ஓவியம், ஜோதிடம் முதலியவற்றை ஒருங்கிணைத்து பாடல் வடிவில் தங்கள் எண்ணங்களை வெளிப்படுத்த அவர்களால் முடிந்தது. அவர்களில் மிகவும் குறிப்பிடத்தக்கவர் 13ஆம் நூற்றாண்டின் கவிஞரான தேசிகர். தேசிகர் தன்னுடைய கணித முறைகளை தன் பாடல்களில் பொதிந்து வைப்பதற்கான கடபயாதி என்னும் வேத எண் குறியீடு முறையை கையாண்டார். வேத எண் குறியீட்டை பயன்படுத்தி கணிதத்தின் உயர் கோட்பாடுகளை கவிஞர்கள் அழகிய கவிதைகளில் நேர்த்தியாக எழுதியிருப்பதை படிப்பது மகிழ்ச்சி தரும். கடவுள் ராமரை புகழ்ந்து தேசிகரால் எழுதப்பட்ட காவியம் ரகுவீர கத்தியம். இது மகாவீர கத்தியம் என்றும் அறியப்படுகிறது. இதில் ராமரின் வீர செயல்களையும் தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக அவரது அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் தெளிவாக விவரிக்கிறார். இதில் யுத்த காண்டத்தில் கணித குறியீடுகள் கொண்ட வரியை பயன்படுத்தி இருந்தார். அதனை விரிவாக்கம் செய்து ஆராய்ச்சி செய்தபோது ஸ்ரீராம பிரதிஷ்டை வருடமாகிய தற்பொழுது நடைபெறும் ஆண்டு 2024 என்பது கணித முறையில் வெளிப்படுத்தப்படுவதை தெரியவந்தது. சோமவாரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தின் அதிபதி தினத்தில் மகர மாதம் விக்ரம வருடம் 2080, தை மாதம் 8, களி வருடம் 5124, சாலிவாகன சக வருடம் 1945, கொல்லம் வருடங்கள் முடிந்து 1198 என பல வகையில் தற்போதைய ஜனவரி 22, 2024 கோவில் கட்டப்படும் என தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காலத்தால் அழியாத இராமாயணத்தின் முழு வடிவையும் இசையொத்த தாள வடிவில் விவரிக்கும் தேசிகரின் ரகுவீர கத்தியமானது புனித பூமியாகிய அயோத்தியில் ராமர் கோயில் பிரதிஷ்டை தினத்தை
மிகச் சரியாக கணித்து முன்பே தீர்க்க தரிசனத்துடன் அறிவித்திருக்கிறது என்பது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. அனைத்தும் இறை செயல் எனும்போது சரித்திர நிகழ்வான அயோத்தி கோவிலின் பிராண பிரதிஷ்டையும் முன்கூட்டியே இறைவன் தீர்மானிக்காமல் நடக்குமா? Subscribe and like the videos. Thank you.